ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதில் டே 12 தான் பார்க்குறீங்க. டே 12 வந்து ஃபிங்கர் டிசைன். ஓகேங்களா? ஃபிங்கர் டிசைனில் வந்து ஒரு 5 டாபிக்ஸ் மட்டும் எடுத்து நான் போட்டிருக்கேன். சும்மா சிம்பிளான டிசைன்ஸ் தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து போல்ட் லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசைனுக்கு ஸ்டார்டிங்கில் போல்ட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 தின் லைன்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் வேவியாக டிசைன் போட்டு, இது வந்து நம்ம வந்து டியர்ட் ஆஃப் வெயின் கிளாஸில் பார்த்துருப்போம். இது வெயின் போட்டுக்கோங்க. தென் அப்புறம் தின்னாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. தின் லைன் போட்டுட்டு திரும்பி ஹம்ஸு, அப்புறம் செக் டிசைன் போட்டு திரும்பி ஹம்ஸ் போடுங்க. அப்புறமா வந்து சென்டரில் வந்து ஸ்பைரல் மாதிரி கொடுத்துட்டு ஹம்ஸ் போட்டுட்டு அதை சுற்றி அதுக்கப்புறம் டாட் வச்சுட்டு வெயின்ஸ் கொடுத்துருப்பேன். சென்டரில் மட்டும் வெயின்ஸ் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டிசைன். செகண்ட் டிசைன் எப்படி இருக்கும்னா, இது சும்மா சிம்பிளாக இருக்கும். அந்த மேங்கோ டிசைன் வச்சு தான். ஃபஸ்ட்டு ஒரு மேங்கோ ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்பைரல் மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து டியர் ட்ராப் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெயின் போடுங்க. அதே மாதிரி 3 மேங்கோஸு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று பார்த்த மாதிரி, ரைட் ஹேண்ட் சைடு ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று, அந்த மாதிரி க்ராஸாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு உள்ளே அந்த மேங்கோவில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் டிசைன். தேர்ட் டிசைன் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து திக் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 தின் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹம்ஸ் வந்து 2 லேயராக போட்டுக்கோங்க, டபுள் லேயர் ஹம்ஸு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கர்வ் மாதிரி, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு கர்வு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கர்வ், அந்த மாதிரி ஒரு டிசைன். இது வந்து பார்டர் டிசைன்ஸில் வரும், அட்வான்ஸ் கிளாஸில் வரும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வீடியோ பாருங்கள், புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? டிஎம் பண்ணி கேளுங்க. அப்புறம் ஒரு தின் லைன் வரும். அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஹம் போடணும், 2 லேயர்ஸ் ஆஃப் ஹம்மு. அதுக்கப்புறம் வந்து நார்மல் சைட் ஃபேஸ் பார்த்த மாதிரி ஒரு ஃப்ளாரு ஃபில் பண்ணிவிட்டு கர்வ் மாதிரி கொடுத்து உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க. திரும்பி அது மேலே ஒரு அவுட்டர், அப்புறம் அதை சுற்றி ஒரு ஹம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பிக் ஹம்குள்ளே வந்து டாட் வச்சுக்கோங்க. திரும்பி வந்து பிக் ஹம் கொஞ்சம் தள்ளி வந்து லைன் போட்டுட்டு பிக் ஹம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து கர்வாக லைன் போட்டுட்டு திரும்பி டாட்டு மீதி இருக்க கேப்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து தேர்ட் டிசைன். ஃபோர்த்து டிசைன் எப்படி இருக்கும்னா, இது ஃபுல்லாகவே வந்து வெயின் தான் இருக்கும். க்ராஸாக வெயின் போட்டு முடிக்கிறது தான் இது ஒரு டிசைன், ஒரு சிம்பிளான டிசைன் இது. ஓகேங்களா? ஃபிஃப்த்து வந்து எப்படி இருக்கும்னா, திக் லைன் போட்டுக்கோங்க, அப்புறம் ஹம் போட்டுக்கோங்க, அப்புறம் தின் லைன் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து செக் டிசைன் போட்டுக்கோங்க. திரும்பியும் வந்து 2 லேயர் ஆஃப் ஹம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பிக் ஹம் போட்டு சென்டரில் டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டியர் ட்ராப்ஸ் தான், கர்வாக ஒரு டியர் ட்ராப்ஸு, அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக டியர் ட்ராப்ஸு. சென்டரில் இருக்க டியர் ட்ராப்ஸ்க்கு மேலே டாட்டாக வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இந்த 5 டிசைன்ஸ் தான். ஓகேங்களா? டிசைன்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவும் நீங்கள் போடணுன்னாலும் எனக்கு போட்டு அனுப்பலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இன்னும் ஒரு கிளாஸ் போனதுக்கப்புறம், அதாவது நாளைக்கு இல்லாமல் நாளன்னைக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. அது வந்து அசைன்மெண்ட் 3. சரிங்களா? என்ன டாபிக்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த 5 டைப்ஸு. இதை நல்லா தரோவாக பண்ணுங்கள். புரியலன்னா எனக்கு டிஎம்